கொண்டாடுகிறது. எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னதை போல அந்த மாதமே முடிந்து போய்விட்ட பிறகு கூட மார்ச் மாதத்திலும் நாம் கொண்டாடுகிறோம், ஆண்டு முழுவதும் கொண்டாடுகிறோம். இந்த தமிழ்நாட்டில் கடைசி தமிழன் இருக்கிற வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அந்த நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தலைவி நம்முடைய நெஞ்சங்களில் எல்லாம் நிலைத்திருப்பார். 78வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நேரம் தமிழ்நாட்டில் எங்கே போய் புரட்சி தலைவியினுடைய பிறந்த நாள் என்று பேசினாலும் ஒரே ஒரு செய்திதான், குறிப்பாக பெண்கள், பொதுவாக மக்கள் எல்லாரும் சொல்லுகிற செய்தி, அந்த அம்மா இன்னி ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்க கூடாதா, இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் அவருடைய ஆயுள் நீண்டிருக்க கூடாதா, ஒருவேளை அந்த தலைவி இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் நல் வாழ்க்கையை பெற்றிருந்தால் தமிழ்நாட்டை இந்த கொடும் கரங்களிலே இருந்து கட்டாயம் மீட்டுக் கொடுத்திருப்பாரே என்றுதான் மக்கள் சொல்லுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தலைவி இன்றைக்கும் மக்களால் மறக்க முடியாத தலைவியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் அன்பான பெரியவர்களுக்கு எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் இளம் பேச்சாளர் அவர்களும் நிறைய செய்திகளை சொல்லி அமைந்திருக்கிறார்கள். அதுதான் சொல்ல வேண்டிய செய்தியே. 1 மாச காலம் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 1 மாச கால தேர்தல், இந்த தேர்தலில் அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமா நாட்டையே நரவேட்டையாடி கொண்டிருக்கிற ஸ்டாலினின் கொடுங்கரங்களில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். எனக்கு முன்னாடி அண்ணன் சொல்லி பேசினாங்க, எல்லா பொருட்களின் விலையும் ஏற்றிவிட்டு, கரண்ட் பில்லை ஏற்றிவிட்டு, சொத்து வரி ஏற்றிவிட்டு, பால் விலை ஏற்றிவிட்டு, பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றிவிட்டு, குப்பைக்கு வரி போட்டு, எங்காவது கேட்டிருக்கிறீங்களா? சொத்துக்கு ஒரு வரி போடுறான், அந்த சொத்துல இருந்து உருவாகிற குப்பைக்கு ஒரு வரி போட்டிருக்கிறான். குப்பை வரி, காலியிட வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வதைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அதோடு நின்று விடல. எனக்கு முன்னாடி அண்ணன் சொல்லி பேசியதை போல தமிழ்நாட்டு வீதிகளில் இருக்கிற எல்லா இளைஞர்கள் கையிலும் இன்றைக்கு மிக மிக அருகிலே கொண்டு போய் கஞ்சாவை வச்சிருக்கிறான், போதைப் பொருட்களை வைத்திருக்கிறான், கள்ளச்சாராயத்தை வச்சிருக்கிறான். இதே மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள், முதலமைச்சரினுடைய தங்கச்சி, அதிமுக ஆட்சி நடக்கிற போது அந்த அம்மா சொல்லுச்சு, தமிழ்நாட்டில் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது, அதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் கடைகள் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாளிலேயே டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் அந்த டாஸ்மாக் கடைகளினுடைய நேரத்தை நாம் குறைச்சோம். 500 கடைகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மூடி இருந்தார். அந்த நேரத்தில் கனிமொழி இப்படி சொன்னாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, டாஸ்மாக் கடையை மூடுனியான்னு நம்ம கேட்கிறோம். மூடாட்டியும் கூட பரவாயில்ல, இப்ப எலைட் பார் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அங்கங்க எங்க பார்த்தாலும் அந்த அம்மா சொல்லுச்சு, விதவை பெண்களின் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, ஏன்னா கணவன் பூரா குடிச்சிட்டு செத்துறான்னு. இப்ப அதை என்னடா செய்யலாம்னு கேட்டா, இப்ப ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு, பெண்களும் குடிப்பதற்கு புதிதாக பார் திறந்திருக்கிறான் இவனுடைய ஆட்சி. இப்ப என்ன பண்றான்னா, எப்படி கணவன் எல்லாம் குடிச்சிட்டு சேர்த்தா பொண்ணு விதவையாயிடுறாரோ, அதே மாதிரி பொம்பளையும் குடிச்சிட்டு சேர்த்துட்டான்னா கணவனும் மனைவி இல்லாம இருப்பான். இப்ப ரெண்டையும் ஈக்குவல் பண்ற வேலையை ஸ்டாலின் அரசாங்கம் பண்ணிருக்க ஒழிய அம்மா தாய்மாருக்கு யோசிச்சு பாருங்க. வீரன்னு ஓடுறான் சரக்கு, சாராயத்தை ஒழிக்க வந்த இந்த அயோக்கிய கும்பல், ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த கும்பல், சாராயத்துக்கு பேரு வீரன். இந்த வீரனை உள்ள ஓட்டு 2 பேர்த்த எங்க கூட்டத்துக்கு அனுப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் நம்ம எங்க போய் பேசினாலும் இந்த வீரன் தான் முன்னாடி நிற்கிறான். என்ன பொய்யும் பித்தலாட்டம், சொன்னது அத்தனையுமே பொய். சாராயத்தை வித்தது மட்டுமல்ல, கஞ்சாவை கொண்டு வந்திருக்கிறான், போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கிறான், கள்ளச்சாராயம் காட்சி 150 பேரை கொண்டு போட்டிருக்கிறான். இந்த அரசாங்கம் இனி ஒரு முறை வரலாமாங்கிறத அன்பான பெரியவங்க யோசிச்சு பார்க்கணும். எவனோ ஒருத்தன் சாராயம் காய்ச்சல, சாராயம் காய்ச்சினவனே திமுக காரன் தான். திமுக எம்எல்ஏவே முன்னாடி நின்று காய்ச்சினான். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 100 பேருக்கு மேல செத்தான். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் யாருன்னு போய் தேடி பிடிச்சா, அவனை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவன் பேரு கண்ணுக்குட்டி. அவன் பேரு என்னங்க? கண்ணுக்குட்டி. சாராயம் காய்ச்சி மக்களை கொண்ட பன்னிக்குட்டிக்கு பேரு கண்ணுக்குட்டி. இவன் பேரு மட்டும் நல்லா வைப்பான் எப்பவுமே. அவன் வீட்டுக்கு போறாங்க, அந்த கண்ணுக்குட்டி வீட்டுக்கு. இப்ப பத்திரிகையாளர் இருக்கிறாங்க இல்லைங்களா, இவர்களை போல பத்திரிகையாளர் வீட்டுக்கு போறாங்க. அவன் வீட்டுக்கு போனா அவன் கதவுலயே ஒட்டிக்குது ஸ்டாலின் படம்.
கதவுலயே ஒட்டிக்குது வசந்த கார்த்திகேயன் சொல்லி அந்த மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் படம். ஆனா முழுக்க முழுக்க அவன் திமுக காரன். போலீஸ்க்கு காசை கொடுத்துட்டு போலீஸை கண்துடை பண்ணிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்திருக்கிறான். ஒரே நாள்ல 120 பேரை கொண்டு போட்டான். அந்த குழந்தைங்க தாயின் தகப்பனை இழந்துட்ட குழந்தைங்க நின்று கதறி அழுகுது. அந்த காட்சிகள் வெளியே வருது. கொஞ்சம் கூட இவனுக்கு வெக்கப்படலையே. கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் திமுக காரன். உலகம் முழுக்க போதைப் பொருள் வித்த ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய பொறுப்பாளர். இதே இந்த நியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது, நம்ம வீட்டெல்லாம் பார்த்தா வரும். இந்த சேனல்ல சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் திமுக எம்எல்ஏ மலைகளை வெட்டி மணலை திருடி விற்கிறான்னு சொல்லி அதை காட்டுறதுக்கு படம் எடுக்கிறதுக்கு போறாங்க 2 தைரியமான பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்கள் மேல எம்எல்ஏ நேரா வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துறான். அடிச்சு கொலை பண்ண பாக்குறான். குத்துயிரும் குலையுயிருமாக அந்த பத்திரிகையாளர் ஓடி வர்றாங்க. அப்ப கஞ்சா விற்கிறவன் திமுக காரன், போதை பொருள் விற்கிறவன் திமுக காரன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் திமுக காரன், மணல் திருடி விற்கிறவன் திமுக காரன், எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஒன்ன பண்ணிக்கிறான். திரையை முடிச்சிட்டு கிட்னி திருடிக்கிறான். என்ன திருடுறான்? கிட்னி திருடுறான். எனக்கு முன்னாடி அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சொன்னாங்க, அம்மா ஆட்சி காலத்துல ஏழை பெண்களினுடைய கழுத்திலும் ஒரு பொட்டு தங்கமாவது இருக்க வேண்டும் என்று சொல்லி தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் கொடுத்தோம். நாம தங்கத்தை கொடுத்தோம். இவன் தங்கத்தை திருடுனா பரவாயில்லடா, மீண்டும் ஆட்சி வர அதிமுக கொடுத்துரும். ஆனா இப்ப இவன் திருடுற கிட்னி இருக்குதே, அது அதிமுக கொடுத்தது இல்ல, ஆண்டவன் கொடுத்த கிட்னி. உடம்புக்குள்ள இருக்கிற கிட்னியை திருடுறான். கிட்னியை திருடணும் யாரு தெரியுமா? நல்ல மானமுள்ள திமுக கார எவனாவது இருந்தீங்கன்னா மேடை ஓட்டி அந்த இடத்துல நான் சொன்னது பொய்ன்னு சொல்லணும், இல்லைன்னா என் மேல வழக்கு போடணும். கிட்னியை திருடுன ஆஸ்பத்திரியோட ஓனர் திமுகவினுடைய எம்எல்ஏ. சரியா நாள் மருங்கடா. அப்ப கஞ்சா விக்கிறவை வந்தா, கள்ளச்சாராய் விக்கிறவை வந்தா, மணல் கடத்தி விக்கிறவை வந்தா, கிட்னியை திருடுறவை வந்தா, எல்லா அயோக்கியத்தனத்தையும் இந்த நாட்டிலே நடத்துகிறவன் திமுக காரன் தான். இந்த திமுக காரன் மறுபடியும் ஒருக்கா ஆட்சிக்கு வரணும்ட்டு ஓட்டு கேட்டு வந்தான்னா அம்மா தாய்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, வீட்டுக்கு ஒண்ணு வேண்டாம், ஓட்டு போட போற அன்னைக்கு வீட்டுல இருக்கிற பையன் பிள்ளைய ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, அந்த முகத்தை பார்த்துட்டு போங்க. அந்த குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னா, அந்த குழந்தைங்க இந்த மண்ணில் பொழைக்கணும்னா வேற வழியே இல்லை. ரெட்டலை வென்றே ஆகணும். அதுதான் வழி, ஒரே வழி அதுதான். நீங்க உறுதியா ஸ்டாலின் கதை முடிஞ்சது. என்ன ஒன்றும் கவலைப்பட ஒண்ணுமே இல்லை. இப்போ பதறி கிடக்கிறாரு. அண்ணன் எல்லாம் சொன்னாங்க பாருங்க, மாவட்ட கலைச்சியாளர் தம்பி கோகுல் எல்லாம் சொன்னாங்க. அண்ணன் எடப்பாடியார் அண்ணா அறிவிச்சாரு, தகுதி எல்லாம் ஒன்றும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மகளிருக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம், ஜூன் மாசத்திலிருந்து மாசம் 2000 ரூபாய் அரசு கொடுக்குது என்று அறிவித்தார். அதோடு நிக்கல, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தார். அதோடு நிக்கல, வீடு இல்லாத ஏழைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புதிதாக வீடு கட்டி தருகிற அந்த திட்டம் மீண்டும் தொடரும் என்று அறிவித்தார். இதெல்லாம் சொன்ன பிறகு ஸ்டாலின் பார்த்தார், நாம கஞ்சா வித்துட்டு இருக்கிறோம், கள்ளச்சாராய் வித்துட்டு இருக்கிறோம், அடுத்த தாலி எப்படி அறுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் எடப்பாடியார் இப்படி நல்திட்டங்களை அறிவித்து விட்டாரே, கதை முடிந்து போகும் என்று நினைத்தார். ஒரே வாரம்தான் அண்ணன் எடப்பாடியார் அடித்த அடியில் காலையில் எந்திரிச்சு பார்க்குற திடீர்னு அக்கௌண்ட்ல 5000 ஏறிக்குது. அட எதுக்கையா 5000 திடீர்னு வந்துச்சுன்னு கேட்டா 3000 அட்வான்ஸ், மாசம் 1000 ரூபாய் வர்றது 3000 அட்வான்ஸ், அப்புறம் 2000 இருக்குது ஐயா. அது எதுக்கையான்னு கேட்டா வெயில் அடிக்குதுல்ல, எதுக்கு 2000? வெயிலுக்கெல்லாம் கருணாநிதி மகன் காசு கொடுக்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்கு பாருங்களேன். அண்ணன் எடப்பாடியார் அடிச்ச அடி அப்படி, அதிமுக காரன் காட்டின வான வேடிக்கை அப்படி. அதிமுக ஆட்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்னடா பண்றது, தப்பி படைக்கிறதுக்கு அம்மா தாய்மாருக்கு தெரிஞ்சுக்கோன்னு 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறினது ஸ்டாலின் போட்டதில்ல, அண்ணன் எடப்பாடியார் அடித்த அடியிலே நம்ம அக்கௌண்ட்ல ஏறிச்சுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய கொடுப்பான். நேற்று காலையில் எந்திரிக்கிற நேற்று யாருக்கோ போட்டிருக்கான்னு போடுறேன், யாருக்கோ 2000 ரூபாய் போட்டிருக்காரு. தினந்தோறும் காலையில் நான் சொல்றேன், அம்மா தாய்மார்களுக்கு தேர்தல் வரைக்கும் நிறைய வரும். ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் விடுறதா இல்லை, அவர் அங்க சாத்துன்னு சாத்துறாரு, ஒவ்வொரு மேடையிலும் அடிக்கிறார், அவருடைய செய்தி வர வர நடுங்குகிறார். நடுங்கிட்டு தான் இப்ப என்ன பண்றாரு, இந்த திட்டம் போடுறது, காசு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம கிட்ட திருடின காசுல ஒரு 2% நம்மளுக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறார், அதான் உண்மை. அதை தாண்டி இப்ப புள்ள முடிக்கிற வேலையில் இறங்கிட்டாரு ஸ்டாலின். என்ன என் உறுதியா ஆட்சி வராது இருந்துச்சு, பூரா எவன் ரோட்ல போனாலும் சரி, நான் அம்மாக்கெல்லாம் சொல்றேன், ஐயனெல்லாம் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் சொல்றேன், இந்த 5000 ரூபாய் போதும் நினைச்சீங்கன்னா விட்டுருங்க, இன்னும் 10-20,000 எச்சா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கட்சி தொடங்கிருங்க.
கட்சி தொடங்கிட்டேன்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்கு முன்னாடி யாராவது நடந்து போனீங்கன்னா உள்ள இழுத்துட்டு போய் கூட்டணி வச்சுக்குவான். எவன் கிடைச்சாலும் பிடிக்கிறான். இங்கிருந்து கூட கொஞ்சம் பேர் போயிருக்கிறான். அண்ணன் கூட ரொம்ப கோபமா சொன்னாங்க, அவன் போக வேண்டிய ஆள் தான் போயிருக்கிறாங்க. மனோஜ் பாண்டியன் இங்க ஒரு எம்எல்ஏ தான் போயிட்டார், திமுக போயிருக்கார். வைத்தியலிங்கம் அமைச்சராக இருந்தார், திமுக போயிருக்கார். அடுத்து ஒருத்தர் போனார், மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் முதலமைச்சராகவே இருந்தார். உனக்கு ஓட்டு போட்டு உனக்காக ரெட்டலையை கை காட்டி உனக்காக ரெட்டலை வளைஞ்சு உனக்காக இங்கே நின்று வேலை செய்த அத்தனை பேரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் போனார். ஓ பன்னீர்செல்வம் தனியாக போகவில்லை, பையனையும் கூட்டிக் கொண்டே போனார். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனோஜ் பாண்டியன் போனார், வைத்தியலிங்கம் போனார், பன்னீர்செல்வம் போனார், மகன் போனார். 4 பேர் போயிருக்கிறான். ஆளுக்கு ஒரு தோள் கொடுத்து திமுகவை தூக்கி புதைக்க போகிறான். அதுதான் நடக்க போகிறது. பாடை தூக்க போகிற கூட்டம் இந்த கூட்டம். இது போய் காப்பாற்ற போதா திமுகவை? நான் கேட்கிற ஸ்டாலின் வெக்கமா இல்லையா? வெக்கமாவே இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்த வாந்தியை அள்ளி குடிக்கிறாயே ஸ்டாலின், வெக்கமாக இல்லையாங்கிற கேள்வி நாங்க கேட்கிறோம். எதுக்கு நீயே சாதனை மேல் சாதனை ஒண்ணேன்னு சொல்ற ஆட்சி நடத்துறவ, நீ எதுக்கு என் புள்ள முடிச்சிட்டு இருக்கிற? நீ எதுக்கு வெள்ளம் கூட்டிட்டு போய் ஒரு கட்சி இது ஒரு தேவையில்லை. அப்ப என்ன நினைக்கிறான்னா, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கதை முடிஞ்சதுன்னு தெரிஞ்சு அங்கேயாவது 4 பேர் அனுப்பினா இன்னொரு கட்சிக்கு ஒருத்தர் 2 பேர் தான் போயிருக்கான். அது அது தோல்லையே தூக்கிட்டு வந்துடும் அந்த கட்சியை. என்ன கட்சியை உருவாகல இல்லது. அதனால ஒரு கேடுகட்ட கூட்டம் நம்மகிட்டே என்னங்கிற இப்ப விவாதங்கள் எல்லாம் உட்கார்ந்தோம்னா அதிமுக தூக்கிட்டோம்ங்கிறான். அதிமுக தூக்கிட்டான். தூக்கத்தாண்டா வேணும். ஏதாவது ஆக்டிவா இருக்கிற ஆளுகளை கூட்டிட்டு போனீங்கன்னா நடந்து வருவாங்க. நீ கூட்டிட்டு போறது பூராமே தூக்கிட்டு போற மாதிரி ஆள் தான். அப்புறம் தூக்கிட்டு தான் போய் ஆகணும். பூரா கடைசி காலத்துல நீ அவர்களை தூக்குகிறாயா, அவனெல்லாம் உன்னை தூக்க போறானான்னு தெரியல. ஆக மொத்தம் இவனுக்கு புதைக்க போறது உறுதி. அன்பான பெரியவங்க யோசிச்சுக்கோங்க. நாம் சொல்லுவது இவ்வளவுதான். எல்லா விலையும் ஏத்தி மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து கஞ்சாவை கொடுத்து கள்ளச்சாராயத்தை கொடுத்து போதைப் பொருளை கொடுத்து பொம்பளை பிள்ளைகள் ரோட்ல தைரியமா நடமாட முடியாத அளவுக்கு கேவலமான நிலையை உருவாக்கி முந்தானேத்து கூட நாங்குநேரியில 10 பேர் ஒடியாடுறா, அருவாள் எடுத்து போற போக்குல வெட்டுறான். நம்ம திருவள்ளூர்ல வீட்டுக்குள்ள பூந்து சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைகளை வெட்டி கொள்றான். என்ன கேட்கிற காலையில நாசமா போய்க்கிற இந்த நிலைமையை மாத்தணும்னா எல்லாரும் சிந்திச்சு பார்த்து வர்ற தேர்தல்ல நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம். கட்டாயமா மீண்டும் நம்ம ஆட்சி வருது. சில பேர் எல்லாம் இன்னைக்கு இதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யறேன். சில பேர் இந்த சினிமா நடிகர் இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டு வந்துட்டு இங்க நம்மளை வேற திட்டினாங்கன்னு சொன்னார் கோகுல் பேசு. இங்க மேல நம்மளையும் திட்டுற அளவுக்கு அவனுக்கு என்னன்னு தெரியல. அவன் இப்ப பயங்கரமா இருக்குது. பூரா அந்த 5வது 6வது படிக்கிற பையன் பூரா சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கிட்டு வந்துட்டு அவன் எனக்கு ஒரு தலைவன்கிற அந்த தலைவனுக்கு ஓட்டு போட்டுட்டு வர்றான். அன்பான பெரியவங்களுக்கு நான் சொல்றேன், இது முழுமையான முட்டாள் கூட்டம். நம்ம வீட்டுல ஒரு இலை விழுந்துச்சுன்னு சொன்னா ஒரு இலை விழுந்தா 6 மாச காலத்திற்கு அந்த முகம் நம்ம விட்டு மறையாது இல்லைங்களா? ஆண்டுதோறும் அவர்களை நினைப்போம். அவ்வளவு சோகம் இருக்கு. ஒரு இளவு திடீர்னு நடந்துருச்சுன்னா 41 பேர் செத்து போயிட்டான்டா. கட்சிக்காரன் செத்தானா திமுக காரன் கொண்டானான்னு தெரியல. இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா 41 பேர் மரணித்த பிறகு ஒரு கட்சி தலைவன் தன்னை பார்க்க வந்தவன் 41 பேர் செத்து விழுந்துட்டான். தாய் தகப்பனை இழந்து குழந்தைகள் நின்று அழுகுது. கணவனை இழந்த குடும்பம் தெருவிலே நிற்கிறது. மனைவியை இழந்து விட்டு தாயை இழந்த குழந்தை தவிக்கிறது. 41 பேர் செத்த பிறகு மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறான் ஐயா ஒரு தலைவன், கட்சி தலைவன். காரி துப்ப வேண்டாமா? இது ஒரு கட்சியாடா? முதல்ல இந்த கட்சியை தூக்கிட்டு வந்துட்டு ஓட்டு கேட்க வர்றானுங்க. அன்பான பெரியவங்க யோசிச்சு பாருங்க. இந்த முட்டாள் கூட்டத்திடம் நான் தமிழ்நாடு மாட்டிக்கொண்டால் திரும்பி தப்பிக்கவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கும். திமுக எவ்வளவு மோசமான சக்தியோ அதற்கு நிகரான மோசமான சக்தி இவனுங்க. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு முடிக்கிறேன். சத்தியம் சொல்றேன். உண்மையான பிரச்சனை என்னன்னா, திமுக குடும்பத்துக்குள்ள சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் சண்டை. அடுத்த தலைவர் யாருங்கிற ஸ்டாலினுக்கு அப்புறம் யாருன்னு சபரீசனுக்கு உதயநிதிக்கு சண்டை. இந்த சண்டையில இந்த உதயநிதியை எதிர்க்கிறதுக்கு சபரீசன் செட் பண்ண ஆள் தான் இந்த விஜய். அதுக்கு தான் இந்த ஆதவர்ஜுனாவை அனுப்பிவிட்டு இருக்கிறான். எங்க மாவட்ட கழக செயலாளர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இவன் திமுகவோட பி டீம். திமுக எதிர்ப்பு இன்னைக்கு இருக்கு மக்கள்கிட்ட. திமுக இவ்வளவு மோசமா ஆட்சி பண்ணியிருக்கான்னு மக்களுக்கு தெரியுது. இந்த மக்கள் அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை அப்படியே அதிமுக போட்டா அதிமுக 234 தொகுதியும் வெற்றி பெறும். அந்த ஓட்டு அதிமுக விழக்கூடாது என்பதற்காக சதி பண்ணித்தான் இவன் இப்ப விஜய் நிறுத்திக்கிறான். வெளிப்படையா பேசுறோம். இது திருட்டு கும்பல். புரியுதானுங்களா? இது ஒரு பக்கம் திருட்டு கும்பல், இன்னொரு பக்கம் அறிவிலி கும்பல்.
இந்த கும்பலிடம் நம்ம வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சிக்கு யாராவது மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கை வச்சுற, சாமி என்ன பாக்குறீங்கன்னு தெரியல, ஆனா ரோட்ல ஒரு நடிகை வண்டியில போற புறகாலியே பைக்ல துரத்திட்டு போறா, பைத்தியக்காரன் அடானீங்களா, பைக்ல துரத்திட்டு போறா, தலையில ஹெல்மெட்டும் இல்ல, ஒரு இளவும் இல்ல, போய் பைக் மோதி கீழே விழுந்துட்டா அவன் கிடக்குறான். இப்ப கோமால கிடக்குறான் பையன், 20 வயசு பையன், சுயநினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறான். சாவானா பொழைப்பானான்னு தெரியல. ஆனா அவன் எப்படியே நாசமாகறா. அவன் அப்ப நின்று அழுகிறாரு, பார்த்தா நம்மளுக்கு உடம்பெல்லாம் பதறுது. அந்த தகப்பன் சொல்றாரு, பிள்ளை பெத்து பையனை வளர்த்துருங்க, 20 வருஷம்ங்க, காலேஜ் போறேன்ட்டு போனானுங்க, இந்த சினிமாக்காரனை பார்க்க போறான்னு எங்களுக்கு தெரியலீங்க, இன்னைக்கு அடிபட்டு சுயநினைவு இல்லாம கிடக்குறான், தாயும் தகப்பனும் பக்கத்துல நின்று கதற காட்சி பார்க்கிறோம். வெக்கமா இல்லையாடா? காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கிற, ஐயா நீங்களாவது இந்த நாயை 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி உள்ள போடக்கூடாதா? இவன் இந்த ஹெல்மெட்டை போடாம வண்டி ஓட்டுறானே, 10 வண்டியை சீஸ் பண்ணி உள்ள வைக்க கூடாதா? இப்படியாவது காப்பாத்துங்க. இந்த கும்பல் ரொம்ப பேராபத்தான கும்பல். இந்த கும்பலுக்கு நாம் இறுதி உரை எழுதியாக வேண்டும். திமுகவின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் சொல்றேன், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்குள்ள இந்த கஞ்சா புழக்கம், இந்த கள்ளச்சாராய புழக்கம், இந்த போதைப் பொருள் புழக்கம் இல்லாம பெண்கள் குழந்தைகள் நிம்மதியா நடமாடணும்னு சொன்னா, இந்த மக்கள் நல்வாழ்வு பெறணும்னு சொன்னா ஒரே ஒரு கட்சி தான் நமக்கு இருக்கிறது. அது 31 ஆண்டு காலம் திமுகவை கூப்பிடு உட்கார வச்ச கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நம்முடைய கட்சி. புரட்சி தலைவரால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் வழிகாட்டப்படுகிற கட்சி. நாம வெல்லணும். சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்து அரசியல்ல 50 ஆண்டு கால அனுபவத்தோட இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எப்படி சொல்லுவது என்பதை தெரிந்திருக்கிற தலைவன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகணும். அதனால கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்து நம்முடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலும் நம்முடைய கூட்டணி கட்சிகள் நிற்கிற தொகுதிகளிலே அவர்களுடைய சின்னங்களிலும் வாக்குகளை கொடுத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லாம் களத்தில் உழைக்கணும்னு கேட்டு, தாய்மார்கள் அம்மா புரட்சி தலைவி முகத்தை பார்த்து சத்தியம் செஞ்சுட்டு போங்க, அதிமுகவுக்கு வாக்களிக்கணும், ரெட்டலைக்கு வாக்களிக்கணும், நாம வெல்லணும். வாழ்த்துக்கள். வணக்கம்.